லெட்ஸ் கோ. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பழனி கோயிலுக்கு கிளம்புறோம். கரூர் மாரியம்மன் கோயிலிருந்து நம்ம ஃபேமிலி சொந்த பந்தங்கள் எல்லாருமே கிளம்புறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 11 பஸ்ஸு போகிறோம். அது போக காவடி குழு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அவங்களோடையே நாங்களும் போகிறோம். ஆனால் உண்மையாக தனியாக போகிறத விட சொந்த பந்தம் ஃபேமிலியோடு போகிற என்ஜாய்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யார் யாருக்கு இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்னு தெரியல. கிடைச்சா அனுபவிச்சுக்குங்க. ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறப்போ மத்தியானம் 12 மணி இருக்குங்க. 12 மணிக்கு கிளம்புறோம். லைனாக பஸ்ஸு போகுது. காவடி குழு முன்னாடியே போகிறாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பஸ் ட்ராவல். அப்படியே லைனாக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாம் பார்த்தோம். அது வழியாக தான் போச்சு. மேலே பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் கடையில் மேலே ட்ரெயின் ட்ராக் போச்சு. சிமெண்ட் ஃபேக்ட்ரி புலியூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க அது. அப்புறம் இன்னொரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி சொன்னாங்க, நமக்கு சரியாக அது ஞாபகம் வரல. யார் யாருக்கு பஸ் அனுபவங்களெல்லாம் ஜாலியாக சொந்த பந்தங்களோடு சேர்ந்து போகிறதுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தது ட்ரிப்பு. முருகரை தேடி நம்ம போகிறோம். ட்ராக் தாண்டியாச்சு. இப்போ பஸ் ட்ராவல் போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாங் அப்படியே டேர்னிங் திரும்புகிறப்போ அர்ஜுனரி வெல்லு ஹரிச்சந்திர சொல்லு இந்த கில்லி படத்தில் பாருங்க, கில்லி படத்தில் வர அந்த சாங் செம வைப்பாக இருந்ததுங்க. ஒரு பஸ்ஸு போகுது, பின்னாடியே போகிறப்போ அந்த பஸ்ஸு அந்த மியூசிக்கோடு கேட்குறப்ப தனி ஃபீல் ஆச்சு. யாரோ யார் இவனோ ஒரு நீயோ யார் அறிவர். கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா என்னடா லைனெல்லாம் பஸ்ஸு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. யார் சின்ன வயசில் இது மாதிரி, நாங்களாம் சின்ன வயசில் இது மாதிரி பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்ப மற்றவங்க பார்க்குறப்ப அது ஒரு தனி ஃபீல் இருக்குது. போகிற வழியில் சின்ன சின்ன மலை குன்றுகள் எல்லாம் பார்த்தோம். குஜிலியாம்பாறை போய் கரூர்லேருந்து குஜிலியாம்பாறை போய் அது வழியாக போய் திண்டுக்கல் ரோட்டில் போனோங்க. எல்லாம் விவசாயம்தான், தண்ணி தான் பற்றாக்குறையாக இருக்குது. தமிழக அரசு மக்களுக்கு தண்ணி கொடுக்க வேணுங்க. விவசாயம் நிலங்கள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இடுமன் மலைக்கு வந்தாச்சு. பக்கத்தில் இடுமன் மலையை சுற்றி வரோம் பஸ் பார்க்கிங்க்காக. ஆனால் இடுமன் மலையில் பார்த்திங்கன்னா கீழே ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கவர்மெண்ட் அரசு அதை பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் யார் யார் பழனி போனீங்கன்னு சொல்லுங்கள். பழனி போய் இது மாதிரி எடுத்து வீடியோ போடுங்க. அதுவும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா பழனி மலை? முருகன் இருக்க பயமேன். நன்றி, வணக்கம்.